ஹாய், இப்போ நம்ம டிவிடி மூலமாக விண்டோஸ் 7 ஓஎஸை எப்படி நம்ம பிசிக்கு போட போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, டிவிடியை சிபியூவில் டிவிடி ரைட்டரில் போட்டதுக்கப்புறம் உங்களுடைய சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டிஸ்பிளேல தெரிகிற இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். ப்ரெஸ் எனி கீ டு பூட் ஃப்ரம் சிடி ஆர் டிவிடி. இந்த ஆப்ஷன் காமிக்க சொல்ல என்ட்ரை வேகமாக அழுத்திட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு தன்னால் பூட் பண்ண போயிடும். விண்டோஸ் லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். விண்டோஸ் இஸ் லோடிங் ஃபைல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் விண்டோஸ் 7 ஓஎஸ் போட ஆரம்பிச்சிட்டீங்க. நாம் அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக இந்த ஆப்ஷனில் நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் தரலாம். இப்போ எனக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட்ன்ற பட்டன் தர போகிறேன். நான் இங்கிலீஷ் இந்தியன் செலக்ட் பண்ணிவிட்டு தரேன். அடுத்தது நம்ம முக்கியமாக தர வேண்டிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்க இன்ஸ்டால் விண்டோஸ் ஆக்டிவேட்டர் ஆட்டோன்னு இருக்குது. இது மாதிரி எந்த டிவிடி போட்டாலும் ஓஎஸ் 7 டிவிடி விண்டோஸ் ஓஎஸ் 7 டிவிடி போட்டோம்னாக்க இது மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இங்கே ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்க இதில் விண்டோஸ் 7ல் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கு. அதில் ஸ்டார்டர், ஹோம் பேசிக், ஹோம் ப்ரீமியம், ப்ரொபோஷனல், அல்டிமேட் அது மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுலேயே இதே 2 வாட்டி தந்திருக்காங்க. 86 பிட்டும் 64 பிட்டுன்னு தந்திருக்காங்க. 86 பிட்னா 32 பிட்டுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஓகேங்களா, அது லோயஸ்ட் வெர்ஷனு. 64 கொஞ்சம் ஹை வெர்ஷன். இதில் விண்டோஸ் 7 எல்லா ஃபியூச்சரும் இருக்கக்கூடிய டைப் எது பார்த்தீங்கன்னாக்கா அல்டிமேட். இப்போ ஸ்டார்டர், ஹோம் பேசிக்கு அதெல்லாம் கொஞ்சம் கம்மி. அல்டிமேட்டை விட ஆப்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ ஸ்டார்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் ஸ்க்ரீன் சேவர்லாம் வைக்க முடியாது. அது மாதிரி ஆப்ஷன்லாம் கம்மியாகும். அதனால் நம்ம எப்போவுமே விண்டோஸ் 7ல் அல்டிமேட் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. நான் அதில் விண்டோஸ் 7 அல்டிமேட் 86 அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் தர போகிறேன். சேம் அதே தான், அல்டிமேட் 86. நெக்ஸ்ட் வந்துருங்க. வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் வரும். இதில் அதை கிளிக் பண்ணுறீங்க. ஐ அக்ரி டு இன்ஸ்டால் விண்டோஸ் ஆக்டிவேட்டர். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தந்துருங்க. அதுக்கப்புறம் அப்கிரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எப்பவுமே அப்கிரேடுன்ற ஆப்ஷனை தராதிங்க, கஸ்டம்ன்ற ஆப்ஷனை மட்டுமே தாங்க. கஸ்டம் அட்வான்ஸ்டு ஓகே, அது தந்துட்டு நெக்ஸ்ட்டு கஸ்டம் அட்வான்ஸ்டு தந்துட்டு நெக்ஸ்ட் தந்ததுக்கப்புறம் இது மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோ கிடைக்கும். இந்த விண்டோவில் உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ இருக்குது அப்படின்றத காமிக்கும். இப்போ என்னோடய ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 20 GB இருக்குது. உங்களுக்கு 500ஓ 320ஓ அது எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காமிக்கும். இப்போ நான் எந்த ஒரு பிஆர்டியும் பிரிக்கலை, லோக்கல் டிஸ்க்கும் பிரிக்கலை. இதில் இப்போ நான் ஒரே ஒரு லோக்கல் டிஸ்க் தான் பிரிக்க போகிறேன், 20 GB. அதே மாதிரி விண்டோஸ் 7 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 35 GB மினிமம் யூஸ் பண்ணுறது என்னை பொறுத்தவரைக்கும் நல்லது. அதை விட கம்மி பண்ணாதீங்க. என்கிட்ட ஜிபி இல்லாத பட்சத்தில் நான் 20 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படி இப்போ ஒரு லோக்கல் டிஸ்கை எப்படி கிரியேட் பண்ண போகிறோம், ஃபார்மேட் எப்படி அடிக்க போகிறோம், டெலீட் எப்படி பண்ண போகிறோன்றது இப்போ பார்க்க போகிறோம். அட்வான்ஸ்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ட்ரை ஆப்ஷன் அட்வான்ஸ்டு. அதை கிளிக் பண்ணுங்கள்.
அதில் தான் நான் சொன்ன எல்லா ஆப்ஷனும் இருக்குது. அதாவது நியூவு, ஃபார்மேட்டு, டெலீட்டு. இப்போது நியூன்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னாக்க நம்ம ஒரு நியூவாக லோக்கல் டிஸ்க் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக என்னன்னா, நான் என்னோட ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னாக்க 20 GB இருக்குது. இதில் சைஸுன்னு போட்டு கீழே இருக்குது ஒரு நம்பர். அந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னாக்க எம்பியில் இருக்குது. அதனால் வந்து நான் எவ்வளோ லோக்கல் டிஸ்க் க்ரியேட் பண்ண போகிறனோ அதை வந்து ஜிபியை எம்பி கன்வெர்ட் பண்ணி நான் இதில் என்ட்ரு பண்ணோம். இப்போ 20 GB இருக்குன்னு வச்சுங்க. ஒரு ஜிபி எவ்வளோ எம்பின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1024. அப்போ 1024 மல்டிப்ளை 20 ரெண்டுத்தையும் பெருக்கி பாருங்க. பெருக்கிட்டு வர ஆன்சர் இதில் போட்டுட்டு அப்ளை தாங்க. அப்படி இல்லைன்னா எவ்வளோ எம்பி இருக்கோ அது மொத்தமாகவும் நான் ஒரே ஒரு டிஸ்காக எடுத்துக்கிறேன், அப்ளை தாங்க. அதே மாதிரி இப்போ விண்டோஸ் 7 பொறுத்தவரையும் இந்த இடத்துல 3 லோக்கல் டிஸ்க் மேலே நம்ம கிரியேட் பண்ண முடியாது. நமக்கு அதுக்கு மேலே வேணும்னா இப்போதைக்கு தற்செயலாக அதான் சி கோலன் இருக்கலாங்க, நம்ம விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறோமே அந்த கோலனுக்கு மட்டும் 35 ஜிபியை மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு மற்ற ரெண்டுத்தில் எவ்வளோனா இருக்கட்டும். அது பின்னாடி வந்து நான் ஆப்ஷனை சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். ஈஸி பார்ட்டிஷன் அது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போதைக்கு இப்போ நம்ம நியூவாக கிரியேட் பண்ணுறதை பார்ப்போம். நான் எனக்கு இருக்கிற எல்லா எம்பியும் எனக்கு கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்ளைன்னு தரப்போகிறேன். ஓகேங்களா? இது வந்து 20479 எம்பி இருக்கு. அதை நான் அப்ளை தர போகிறேன். ஓகே, இப்போ நமக்கு டிஸ்பிளேல கிடைச்சிருக்குது 20 GB கிரியேட் பண்ணோம். மேலே வந்து சிஸ்டம் ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 MB பிடிச்சிருக்கு. அது வந்து சிஸ்டம் ஒர்க்கபிள் ஃபைல்னு சொல்லலாம், கேட்ச் மெமரின்னு சொல்லலாம். அதை சிஸ்டத்துக்கு தேவையா இருக்கிறதால ஒரு 100 MB அது தற்செயலாக எடுத்துக்கிச்சு. நமக்கு இருக்கக்கூடிய 20 GB 19.9 GB நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இது வந்து நான் வந்து ஏற்கனவே நம்ம ஹார்ட் டிஸ்க் புதுசாக கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக பண்ணேன். இப்போ நான் ஏற்கனவே ஒரு OS போட்டிருக்கேன். இப்போ அந்த OS எனக்கு தேவையில்லை, ஆனால் எதுவும் பிரிக்க போகிறதில்ல. அதை ஃபார்மேட் அடிச்சுட்டு இது பண்ணனா அவ்வளோதான். இப்போ எந்த இது நீங்கள் ஃபார்மேட் அடிக்கிறீங்களோ, இப்போ 19.9ன்னு இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, டோட்டல் சைஸ் ஃப்ரீ ஃபேஸ்ன்னு இருக்கும். இப்போ டோட்டல் சைஸ் 19. இதுவே ஃப்ரீ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா OS இன்ஸ்டால் பண்ணியிருந்தா ஒரு 12 இருக்கலாம். அப்போ நான் ஃபார்மேட் அடிக்கிறதுக்கு இந்த பார்ட்டிஷன் 2 கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னாக்க அதனால ஓஎஸை வந்து நீங்கள் வந்து ஃபார்மேட் அடிச்சிடலாம். ஓஎஸ் இருக்கிறதையோ அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் ஃபார்மேட் அடிக்கிறது இது இந்த ஆப்ஷன் தான் ஃபார்மேட்டு. அது கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் அடிச்சுன்னா ஃபார்மேட் ஆகிடும். இப்போ நான் புதுசாக கிரியேட் பண்ணதால நான் ஃபார்மேட் அடிக்கல. அடுத்தது டெலீட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ கிரியேட் பண்ணிட்டேன் 20 ஜிபின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு 20 ஜிபி வேணாம், நான் அது 10 ஜிபியாக பிடிச்சிக்கிறேன், இல்லை என்கிட்ட 200 ஜிபி நான் வச்சுருக்கேன் 100 ஜிபியாக பிரிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டெலீட் தந்துட்டு புதுசாக நியூவில் போயிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக டெலீட்ன்ற ஆப்ஷனை நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது நம்ம ரொம்ப